Hello everyone, I'm Ranch. Welcome to our channel. NEET 2026க்காக ஆன்லைன்ல பயாலஜி கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்றத தான் நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லப் போறேன். நம்ம பேட்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத தான் தெளிவா நான் இங்க வந்து குடுத்துருக்கேன். இதுதான் நம்ம ஆன்லைன் கோர்ஸோட ஷெட்யூல். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு ஷெட்யூல் அப்படின்றத குடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து என்ன பண்ணணும், எப்ப டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும், எப்ப ரிவிஷன் பண்ணணும், இந்த மாரி எல்லா விஷயமும் நான் தெளிவா வந்து குடுத்துருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம தனித்தனியா தான் கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு வரோம். நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ ஷேர் பண்றேன். சரி, இப்போ இந்த மாசத்துக்கான பயாலஜி கோர்ஸ்ல நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத தெளிவா வந்து சொல்றேன். முதல்ல எல்லாருக்குமே வந்து இந்த லிங்க்க நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். இந்த லிங்க்க நீங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த மாரி தான் இருக்கும். நீட் பயாலஜி 2026 பெய்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ 2 லிங்க் இருக்கும். தமிழ் மீடியம்க்கு தனியா குடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா குடுத்துருக்கேன். இப்ப தமிழ் மீடியம் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க்க நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா வந்து கிளாஸஸ் வந்து குடுத்துருக்கேன். யாராவது ட்ரையல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியா கீழ வந்து லிங்க் குடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்கேன். பாருங்க, மே 16ல இருந்து அண்ட் மே 31 வரைக்கும் நான் வந்து ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கேன் தெளிவா. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மே 16 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீட்டுக்கான முதல் சாப்டர் பயாலஜில வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பயாலஜி சிலபஸ் வந்து முதல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க மேல வந்து நான் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பயாலஜி சிலபஸ் வந்து கிடைக்கும். இதுல வந்து நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சிலபஸ் எல்லாமே வந்து சாப்டர் வைஸா வந்து குடுத்துருக்கேன். அதே மாதிரி பயாலஜிக்கும் நான் சாப்டர் வைஸா வந்து குடுத்துருக்கேன். பயாலஜிய பொறுத்தவரைக்கும் கிளாஸ் 11த் அண்ட் 12த் நீங்க 2மே வந்து படிக்கணும். அண்ட் கிளாஸ் 11த்ல இருந்து தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். டோட்டலா 32 சாப்டர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த 2 சாப்டர தான் இந்த மாசம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? அண்ட் அத தான் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்டுல மே 16ஆம் தேதி நீங்க லெக்சர் 1 வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. லெக்சர் 1க்கான வீடியோவ இங்க பக்கத்துல குடுத்திருப்பேன். இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும். நீங்க இந்த வீடியோவ நீங்க பார்த்துக்க முடியும். இது ஒரு பிரைவேட் வீடியோ அப்படின்றதால நீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி குடுத்திருப்பீங்கல்ல, அந்த இமெயில் ஐடிய வச்சு மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்போ உங்களுக்கு வீடியோ அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். இந்த வீடியோவ நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு கிளாஸும் நீங்க எவ்வளோ மணி நேரம் இருக்கும் அப்படின்னா, 45 நிமிஷத்துல இருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு சாப்டர பொறுத்து வேரி ஆகும். இப்போ இந்த லெக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49 நிமிஷம் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு சாப்டருக்கும் பொறுத்து லெக்சர்ஸோட நம்பர்ஸ் அண்ட் அதோடைய லென்த் அப்படின்றது வேரி ஆகும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றதால 2 கிளாஸஸ்லயும் உங்களுக்கு நான் வந்து முடிச்சிருப்பேன். அண்ட் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஆவரேஜா 45 மினிட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா வந்து பார்க்கணும். இந்த வீடியோ நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, எப்ப வேணாலும் நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் மார்னிங், ஈவினிங், ஏன்னா இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்றதால, நீங்க எனி டைம் வந்து இந்த வீடியோவ உங்களால வந்து பார்த்துக்க முடியும். சரி, இப்போ மே 16ஆம் தேதி அந்த வீடியோவ வந்து நீங்க பார்த்துருவீங்க. அந்த வீடியோவுல என்ன டாபிக் நடத்தியிருக்கனோ, அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் அங்க குடுத்திருப்பேன். டிபிபி வந்து குடுத்திருப்பேன். டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம். இத நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அங்க வந்து பாருங்க, கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து குடுத்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலா இருக்கணும், நீங்க அதிகமா திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஆக்டிவ் லேர்னிங்காக ஒரு சில ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டினும் வந்து நான் குடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஃபில் இன் த பிளாங்க் அண்ட் எம்சிக்யூஸ் 2மே வந்து நான் மிக்ஸ் பண்ணி குடுத்திருப்பேன். பிகாஸ் உங்களுடைய அ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சாப்டர் புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? இது வந்து டிபிபி 1. இத நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. அடுத்ததா அதுக்கான ஆன்சர் கீயும் நான் பக்கத்திலேயே வந்து குடுத்திருக்கேன். ஸோ நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் கீயோட நீங்க ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே 1 வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டே 2வும் அதே பேட்டர்ன் தான். லெக்சர் 2 நான் குடுத்திருக்கேன். அத நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கான டிபிபிஸ் அண்ட் ஆன்சர் கீஸ நான் வந்து குடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, 8ஆம் தேதி, அதாவது மே 18லேருந்து 19 2 நாள் வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் வந்து குடுத்திருக்கேன். இந்த ரிவிஷனுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்சிஇஆர்டி புக்க நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அதர்வைஸ் உங்ககிட்ட என்சிஇஆர்டி புக் இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த என்சிஇஆர்டி புக்க வாங்கிக்கோங்க. அண்ட் என்சிஇஆர்டி புக்கும் இல்லாத ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து குடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்சிஇஆர்டில என்ன இருக்கோ அத அப்படியே உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி வந்து குடுத்திருப்பேன். ஆல்ரெடி என்சிஇஆர்டின்றதே ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்ம் தான்.
அத இன்னமும் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து குடுத்திருப்பேன். இத ரிவிஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அப்ப ரிவிஷனுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெட்டீரியல் அப்படின்றத வந்து குடுத்திருக்கேன். ஓகே. இப்ப நீங்க ரிவிஷன் முடிச்சுட்டீங்க. மே 20ஆம் தேதி என்ன பண்ணேன்னா, சாப்டர் டெஸ்ட். ஸோ, எக்ஸாக்ட்டா நீட்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ, அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு சாப்டர் டெஸ்ட் அப்படின்றத வைப்பேன். இந்த சாப்டர் டெஸ்ட்ல நான் நீட்ல இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து குடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ, எக்ஸாக்ட்டா நீட்ல இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் இங்க குடுத்திருப்பேன். அத நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நீட்ல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களோ, ஸோ அதே மாரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங், டயகிராம் இருந்துச்சு அப்படின்னா, டயகிராம் கொஸ்டின்ஸ் வந்து நான் குடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் உங்களுக்கு வந்து நீட் பேட்டர்ன்ல தான் வந்து குடுத்திருப்பேன். 45 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இத நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆன்ஸர் கீய நான் பக்கத்திலேயே வந்து குடுத்திருக்கேன். அத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆன்ஸர வந்து நீங்க வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா, 2ண்ட் சாப்டரும் வந்து இருக்கும். சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2 வந்து நான் கரெக்ட்டா வந்து மே 21ல வந்து நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணுவேன். சாப்டர் 2வ நீங்க அதே பேட்டர்ன்ல தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும். இப்ப சாப்டர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தம் 5 லெக்சர்ஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 லெக்சருக்கு உண்டான வீடியோஸ் இங்க நான் அப்லோட் பண்ணுவேன். டிபிபிஸ் அண்ட் ஆன்ஸர் கீஸ் அண்ட் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின்ஸ், சாப்டர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்ஸர் கீ நான் குடுத்துருவேன். மே 30 பாருங்க ரிவிஷன். உங்களுக்கு சாப்டர் 1 அண்ட் 2வ ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த ரிவிஷனுக்கான மெட்டீரியல்லாம் இங்க இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் நீங்க முடிச்சதுக்கப்புறம் மே 31க்கு வந்து மந்த்லி டெஸ்ட். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா 2 சாப்டர். இந்த 2 சாப்டரையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு டெஸ்ட்டா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஆன்ஸர் கீ அண்ட் கொஸ்டின்ஸிங் வந்து நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாசம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸோ அப்ப இந்த மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம் தமிழ் மீடியம்க்கு வருவோம். தமிழ் மீடியம்க்கும் வந்து சேம் தான். ஓகேங்களா? பாருங்க உயிரி உலகம் அப்படின்ற அந்த சாப்டர அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான வகுப்புக்கான அந்த லிங்க் எல்லாமே நான் அங்க வந்து குடுத்திருப்பேன். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வீடியோ அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாக்ட்டா என்சிஇஆர்டில என்ன இருக்கோ, நீட்டுக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் நான் நடத்தியிருப்பேன். அடிஷனலா உங்களுக்கு எதுவும் நடத்தியிருக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து இல்லாத டாபிக் எல்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்க மாட்டேன். என்சிஇஆர்டில இல்லாத ஒரு சில டாபிக்லாம் நீட்ல இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி எல்லாமே நீட்டுக்கு தேவையானத மட்டும் தான் நடத்தியிருப்பேன். கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம்க்கு வந்து எல்லாமே தமிழ்ல தான் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் மாதிரியே தான். இவங்களுக்கு வந்து சாப்டர் டெஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். சாப்டர் டெஸ்ட் வந்து எக்ஸாக்ட்டா நீட்ல எப்படி கொஸ்டின் வந்து கேட்குறாங்களோ, அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடைசியா இவங்களுக்கும் வந்து மாதாந்திர தேர்வு. ஒவ்வொரு மாசமும் மந்த்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த 2 சாப்டரும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் தமிழ் மீடியம்க்கும் நம்ம கிளாஸஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுக்க போறோம். அப்ப இந்த மாசம் நீங்க என்னென்ன சாப்டர் வந்து படிக்கணும் அதுக்கான டெஸ்ட் மத்த விஷயங்கள்லாம் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதே மாரி ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய WhatsApp நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.